நானும் நேர அம்மாவுடைய சன்னதியிலே தான் நான் பேசிக்கிறேன். நமக்கு மீனாட்சி அம்மா, கோட்டையிலும் ஒரு அம்மா. அப்ப அம்மை என்பதற்கு நேரடியாக நல்ல தனித்தமிழில் சொல்லப்படுகிற சொற்கள். கவிஞர் என்ன இருக்கிறீங்க, இன்னொரு கவிஞர் வந்துட்டார், தமிழ்ல எம்ஃபில் பண்ணவர், நான் எஸ்எல்சி பண்ணல. என்ன 6:30 மணிக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர் 6:55 வந்தார் செந்தில். என்ன உங்க குருநாதர் 6:55 தான், நீங்க 6:30 வந்துடணும். நாகராஜன் ஆட்சி கரெக்டா தொடங்கிடுவாரு. நான் 6:29 வந்துட்டேன். இவரு 6:59 வந்து உட்கார்றாரு, தமிழ்ல எம்ஃபில் பண்ணுவார். உங்க தமிழ்ல என்ன சொல்லுது? அவ்வை என்பதற்கு சரியான பதம், சரியான பொருள் அம்மா என்று சொல்லப்படும். சரி, அவ்வை பாட்டின்னு சொல்றாங்க சில பேர். பாட்டினா என்ன அப்படின்னா வயசான கிழவி இல்ல. பாட்டினா வயசான ஆள் கிடையாது, பாட்டினா கிழவி கிடையாது. பாட்டு பாடுகிறவர்கள் யாரோ அவர்கள் பாட்டி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வை பாட்டி அப்படின்னா இப்ப வீட்டுல யாராவது பாட்டு பண்ணா நீங்க அவ்வை பாட்டின்னு சொல்லிக்கலாம். இது ஏதோ ஒரு வழக்கு சொல்லல, இதுதான் நம்முடைய தமிழ் நமக்கு கற்றுத் தருகிற நல்ல செய்திகள். அவ்வை என்பதை அம்மா என்பதாகவும், பாட்டி என்பதை பாடல்களை அழகாக சொல்லுகிறவர் என்பதாக நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் நமக்கு கற்றுத் தருகிறது. பாரதி ஒரு இடத்துல அழகா சொல்றான் அவ்வையை பற்றி, சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் அப்படின்றான். சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமுதம் என்போம். அவ்வையை பத்தி பாரதி சொல்றாங்க தமிழ் மகள்ன்றான். இதை விட அவ்வைக்கு ஒரு சிறப்பு இருக்க முடியுமா? நினைச்சு பாருங்க. பாரதி எவ்வளவு அழகாச்சு. பாரதி எவ்வளவு முறை ஆளு, அவன் மறைந்தே 95 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னைக்கும் பேசப்படுறான். என்ன காரணம்? பாரதியினுடைய நோக்கங்கள் எல்லாம் ஆன்மீகத்தின் வழியாக சுதந்திரத்தை விதைப்பது, சுதந்திர உணர்வை, அன்றைக்கு இருந்த 30 கோடி மக்கள் மத்தியில சுதந்திர உணர்வை விதைப்பது. சரி, சுதந்திர உணர்வை எதற்காக விதைத்தோம்? எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம் என்கிற நிலைப்பாடு வர வேண்டும் என்பதற்காக விதைத்தான் பாரதி. அவன் சொல்றான் அழகா, சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமுதம் என்போம். எப்படி பாருங்க, அவையை பாராட்டுறதுக்கு பாரதியை விட யார் வர முடியும்? நம்மளாம் பாராட்ட முடியாது. அவையை பாராட்டனா தகுதி வேணும். அப்ப அந்த இடத்துக்கு அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அண்ணல் காந்தி சொல்றாரு, எதிரியிடம் காட்ட வேண்டியது எதிர்ப்பை மட்டுமே. இதான் பாரதியும் அவையும் கையில் எடுக்கிறார். காந்தியுடைய சமகாலத்திலே வாழ்ந்த பாரதி, காந்தியவே மிஸ்டர் காந்தின்னு சொன்னாள் பாரதி. கடற்கரையில் ஒரு கூட்டம் வச்சிருக்கேன், வரீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. போய் ஜாலியா வந்து கூப்பிடுறாரு. இன்னைக்கு தேதி வந்து 28 சாயந்தரம் 6:30 மணிக்கு வரீங்களாயா அப்படின்னு கேட்டு போயிடுவார். முடிஞ்சு போய் சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா நாகராஜன் ஒரு பத்திரிகை கொடுத்துருவேன், வந்துருங்க 6:30 மணிக்கு, நானும் வந்துடுவேன். அந்த மாதிரி பாரதி போய் காந்திட்ட கேட்கிறாங்க. அப்ப எவ்வளவு மன உறுதி இருக்கணும், எவ்வளவு யோகியனா இருக்கணும். முதல்ல மத்தவன் கேட்க முடியும். இன்னைக்கு இருக்கிறான்னா தலையை சொல்லுவான், காந்தி பெரிய ஆள், அவர் ஒரு புண்ணாக்கு இல்ல, அவரும் மனுஷன் நானும் மனுஷன் அப்படின்ட்டு பாரதி போய் மிஸ்டர் காந்தி அப்படின்றான். நான் சாயந்தரம் ஒரு கூட்டம் வச்சிருக்கிறேன், விட்டவாசல நீங்க வச்சிருக்கிற மாதிரி கடற்கரையில் ஒரு கூட்டம் வச்சிருக்கேன், காந்தி வரீங்களா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல இல்ல, எனக்கு ஆல்ரெடி சத்தியமூர்த்தி வேற ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணிருக்கிறார், நான் அதுக்கு போனோம், நீங்க வேணா நாளைக்கு வச்சுக்கலாமா அப்படின்றாரு. நாளைக்கு வச்சுக்கிறதா எனக்கு டைம் இல்ல, கொண்டு வருமா அப்படின்னு போயிடுறாங்க. பாரதி காந்தி சொல்றான், நாளைக்கு வச்சுக்கலாம் எனக்கு டைம் இல்ல காந்தி, நீங்க போய் பேசிங்க, போட்டு இருப்பா அப்படின்னு அம்பாட்டு போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் காந்தி பயப்படுறாரு. யாரா அவன் புயல் மாதிரி ஒருத்தன் உள்ள வந்தான், அம்பாட்டுக்கு வந்த உடனே யாரையும் தள்ளிக்க அப்படின்னு அம்பாட்டு வந்து பேசுறான். பேசி முடிச்சு நாளைக்கு எனக்கு டைம் இல்லைன்றான். இப்படி வெள்ளந்தியான மனுஷனை பத்திரமா பாத்துங்கன்றார். ரொம்ப வெளிப்படையான மனுஷனா இருக்கிறான், உண்மையான பக்தனா இருக்கிறான், உண்மையான தேசபக்தி அவன்கிட்ட பார்க்க முடியுது, அவன் பேச்சுல போலித்தனமே இல்ல. இப்படியான நீங்க பத்திரமா பாத்துக்குங்க. யாரு? காந்தி சொல்றாரு. அந்த காந்தி சொல்றாரு, எதிரியிடம் காட்ட வேண்டியது எதிர்ப்பை மட்டுமே தவிர வன்முறை அல்ல என்று காந்தி சொல்லுகிறார். இதுக்கெல்லாம் எதிரின்னா என்ன நினைக்கிறான்? போய் சோடா பாட்டில் அடிக்கிறது, ஒரு 10 பேரை கூட்டு போய் ரவுடித்தனம் பண்றது. காவல்துறை எவ்வளவு நேரத்துக்கு தான் பாதுகாக்க முடியும்? மதுரையில நம்ம ஒரு 25 லட்சம் பேர் இருக்கிறோம், ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்ல ஒரு போலீஸ் போட்டு பாதுகாக்க முடியுமா? எதிரியிடம் உடைய எதிர்ப்பத்தான் காட்டணும், வன்முறையை அல்ல. இது மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார். இதே வரியை 50 லட்சம் பேர் கூடி நின்ற அமெரிக்க தேசத்தில் அடக்கப்பட்ட மக்களுடைய தலைவனாக இருந்த மார்ட்டின் லூதர் கிங் உசுப்பி விட்டான்னா அந்த நேரம் அப்படியே ரத்த கிளறி ஆயிருக்கும். 50 லட்சம் பேர்ல 50 லட்சம் பேர் போய் மோதி இருந்தாங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் கழுத்து கீழே விழுந்திருக்கும். ஆனா மார்ட்டின் லூதர் கிங் அழகா சொன்னா,
இது போன்ற இடங்களிலே வன்முறையை உசுப்பி விடுகிற பணியை நாங்கள் ஒரு காலமும் செய்ய மாட்டோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த மக்கள் இன்றைக்கு இல்லை என்றாலும் ஏதாவது ஒரு நாள் கைகோர்த்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு வலம் வருவார்கள் என நான் நம்புகிறேன் அப்படின்னு மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார். அதே வரிகளை தான் நான் காந்தியும் சொல்கிறார். காந்தியை விட வயதிலே குறைந்தவர் மார்ட்டின் லூதர் கிங். ஆனால் காந்தி சொன்ன வரிகளை இந்த இடத்திலே பார்க்கணும். மன உறுதியுடன் போராடினால் வெற்றி நிச்சயம் என்பது காந்தியினுடைய மந்திர சொல். மறந்து விடார்கள். மன உறுதியுடன் போராடினால் வெற்றி நிச்சயம், இல்லையா? மகத்தான தலைவர் நேதாஜியும் மகாத்மா என்று அழைக்கப்படுகிற அண்ணல் காந்தியும் ஒரே இலக்கை நோக்கி பயணப்படுகிறார்கள். ரெண்டு பேருக்கு நோக்கம் ஒண்ணுதான். ரெண்டு பேரும் போய் சேர வேண்டிய இடம் இந்த தேசத்தினுடைய விடுதலை தான். ஆனா வழிமுறைகள் மாறுகிறது. நேதாஜி சொல்றாரு, சொக்கலிங்கமா நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா கதை ஆகாது. போன சப்புன்னு ஒரு அடி இறுக்கி வெள்ளக்காரனை கொடுத்தீங்கன்னா அவன் மாட்டு கொடுத்துட்டு ஓடி போயிட்டே இருப்பான். காந்தி சொல்றாரு, இல்ல சப்புன்னு அடிக்கிறத கொஞ்சம் லேட்டா வச்சுக்கிடுவோம், நம்ம போய் அவன்கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்றார். இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள இடைவெளி, வேற ஒரு இடைவெளி கிடையாது. ரெண்டு பேருடைய நோக்கமும் இந்த நாட்டுக்கு விடுதலை தேவை, இந்த மக்கள் சுதந்திரமா சிந்திக்கணும். அதைத்தான் அண்ணல் காந்தி அழகா சொல்றாரு, மன உறுதியுடன் போராடினால் வெற்றி நிச்சயம் என்பதை சொல்லுகிறார். பின்ன ஒரு இடத்துல சொல்றாரு, அறிவை வளர்த்திட வேண்டி மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் சிறியரை மேம்பட செய்தால் பின்பு தெய்வம் அப்படின்றார். தெய்வத்துக்கு எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றா பாருங்க பாரதி. அறிவை வளர்த்திட வேண்டும் தேவை. உரையாற்றி விட்டு வீட்டுக்குள்ளே விருந்து கொடுக்கிறார்கள். விருந்து உண்ணு கொண்டு இருக்கிறார், சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் பசும்பொன் தேவர். அந்த அரண்மனையில இருக்கிற ராணி பசும்பொன் முத்துராமலிங்கருடைய உடல் பாகு எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அழகா 6 அடி உயரம் ஜோரா இருப்பார் ஆள். பாத்தீங்கன்னா மார்பெல்லாம் அவ்வளவு அழகா. பின்னால இருந்து போய் ஒரு அம்மா அவரை கட்டி பிடிச்சிட்டாங்க. கட்டி பிடிச்சவங்க சாதாரண ஆள்ல, அரண்மனையுடைய மகாராணி. ஐயா, உங்களுடைய மீசை அழகாக இருக்கிறது, தோல் வலிமையாக இருக்கிறது, உங்கள் பேச்சை கேட்கிற போதெல்லாம் நான் அந்த மீசையை பார்த்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொன்ன நொடிதான் தாமதம். பசும்பொன் தேவர் உடனே ஒரு அறைக்குள்ளே போய் ஒரு பிளேடு வாங்கி சொல்லி அப்படியே மீசையை வடிச்சு கீழே போட்டார். மீசை வடிச்சு கீழே போட்டார். வரலாறு எவனும் சொல்ல மாட்டான். மேடையில சொன்னா யோகிங்கெல்லாம் தெரிஞ்சு போயிருக்கும் நினைக்கிறான். நல்ல விஷயங்களை சொல்லணும்ன்ற மேடையில நல்ல விஷயத்தை சொல்லு. எதை சொன்னா ரெண்டு பேர் மோதுவான அதை சொல்லாதுன்ற. எல்லா மனிதனிடம் பலவீனமும் இருக்கிறது, பலமும் இருக்கிறது. ஒழுக்கத்துக்கு இதை விட என்னங்க உதாரணம் வேணும்? நான் கேட்கிறேன். இந்த மீசையை பார்த்து அடுத்தவன் மனைவி நம் மீது ஆசைப்பட்டு விட்டதே, இது ஒரு தேவையா என்று மீசையை ஒழித்து விட்ட ஒரு மகத்தான மனிதன். அதான் பாரதி அழகா சொல்றான், அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய். எல்லோருக்கும் ஒன்னா. கவிஞர் வாசவனுக்கும் ஒரே மாதிரி. மூத்த பத்திரிகையாளர் கணேசன் அவர் பாருங்க 6:30 வரைச்சுட்டு அவர் 7:00 வந்துருக்காரு. அண்ணே பன்னீர்செல்வம் 6:30 வரைக்கும் அவங்க வீட்டை மாவு கூட்டு வந்து சத்தம் இல்லாம வந்து உட்கார்ந்து இருக்கிறார். சுகுலி என்ன பேசுறாரு கேட்கலாம். 6:30 7:30 தானே ஆரம்பிப்பாங்க. 7:30 நான் பேசின இடம் தான். அப்ப அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் அப்படின்றான். கணேசனுக்கும் ஒரே மாதிரி, பன்னீர்செல்வத்துக்கும் ஒரே மாதிரி, தியாகதீபம் பாலுவுக்கு ஒரே மாதிரி, இந்த சங்கீத சக்கரவர்த்தி எங்க அண்ணன் இருக்கிறார் பாருங்க, ரோட்டரி, உங்களுக்கு இதே பகுதி இல்ல, உங்க கோட்டை, உங்க கோட்டையில எல்லாருக்கும் ஒரே மாதிரி. இவர் சிவப்பா இருக்கார், அவர் கருப்பா இருக்கார் அப்படின்னு மாத்தி மாத்தி அறிவை கொடுக்காரா. அறிவை வளர்த்திட வேண்டும் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் அப்படின்றான். சொல்லிட்டு சிறியரை மேம்பட செய்தால், சாதாரண சாமானியனை மேம்பட செய்தால், சாதாரண சிறியர்னு சொல்றாங்க. சிறியர்ன்றவங்க சமூகம் சார்ந்திருக்கலாம், மதம் சார்ந்திருக்கலாம், அல்லது பொருளாதாரத்தில் அழுத்தப்பட்டிருக்கலாம், அல்லது அடிமைகளாக வைத்திருந்திருக்கலாம். இன்னைக்கு அடிமை கிடையாது. அடிமை புத்தி வேணா இருக்கலாம். அடிமை புத்தி நமக்கு உள்ளது. நாமே நம்மை சிறுமையாக கருதி கொண்டால் அதற்கு பேர் அடிமை புத்தி. இன்னைக்கு அடிமையே கிடையாது, உலகத்திலே கிடையாது. அங்கொன்று இங்கொன்று இருக்கலாம், கதைக்கு வேணா இருக்கலாம், இல்ல சினிமாவில் இருக்கலாம், நாடகத்தில் இருக்கலாம், சீரியல்ல வேணா இருக்கலாம். நிஜ வாழ்க்கையில இன்னைக்கு உலகம் முழுவதும், தென்னாப்பிரிக்கால இன்னைக்கு அடிமைகள் கிடையாது. அமெரிக்கா உருவானதே அடிமைகளை வச்சுதான். ஆஸ்திரேலியா உருவானது உலகத்துல தப்பு பண்ணவன பூரா. இன்னைக்கு எப்படி உமாமகேஸ்வரி கொலையில ஒரு மேற்கு வங்கத்துக்காரன் ஒரு 3 பேர் சிக்கி சீரழிறான் பாருங்க. இந்த மாதிரி சிக்கி சீரழிஞ்சவனை பூரா கொண்டு போய் குடியேற்றின ஒரு ஊர் தான் ஆஸ்திரேலியா. இன்னைக்கு ஆஸ்திரேலியா பெரிய தேசமா தெரியுது வெளியில. ஆஸ்திரேலியாவுடைய பூர்வீக வரலாறு என்ன? உலகத்திலே அதிகமான குற்றம் செய்தவர்களை ஒரு தீவுக்குள்ளே கொண்டு போய் வைத்தால் அவர்கள் வெளியே வந்து மீண்டும் தப்பு செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல வளர்ந்த நாடுகள் பட்டியலில் ஆஸ்திரேலியா போட்டான்.
அப்ப பாரதி அழகா சொல்றான், சிறியரை மேம்பட செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் அப்படின்றான். பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும். நீங்க முனீஸ்வரருக்கு 72 ஆண்டு காலம் நம்ம சிவராத்திரி நடத்துறோம் அப்படின்னா சாமானியன் மேம்பட செய்யணும் அப்படின்றான் பாரதி. அப்பதான தெய்வம், அந்த தெய்வம் நம்மை வாழ்த்துன்றான். நம்ம தெய்வத்தை வாழ்த்தோம்னா தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும். கார்த்திக் நல்லா இருங்க, கடவுள் நம்பிக்கை இல்ல, இரா ரவி இல்ல உங்க வந்திருக்காரா இரா ரவி, அவரையும் வாழ்த்தும் தெய்வம். அதனாலதான் அவர் சொல்றாரு, தெய்வம் வந்து இகழேல். அவை பாட்டி சொன்னார், தெய்வத்தை இகழ்ந்து பேசாதே. இன்னைக்கு இந்தியாவில ரொம்ப ஈஸி என்ன தெரியுமா, யாராவது ஒரு சாமியை குற்றம் சொல்லி பேசிடணும், இல்ல சாமிக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிடணும், இல்ல பலவீனமானவன அடிச்சு போட்டுறணும். யாரை அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டானோ அப்படியாவது அடிச்சிடணும். இது பலவீனம். அப்ப அழகா சொல்றான், தெய்வத்துக்கு எல்லோரையும் வாழ்த்தும் சொல்றான். யாவரையும் மதித்து வாழ் அப்படின்றான் பாரதி இந்த இடத்துல. யாவரையும் மதித்து வாழ். இந்த நாடு சுதந்திரம் பெறுகிற போது சொக்கலிங்க மாதிரி ஆடு இந்துக்களா இருக்கிறான் அப்படின்னு எங்களுக்காக சுதந்திரம் வாங்கினாங்களா? இந்த ஜான் மோசஸ் எங்க அண்ணன் வரையண்டாரு கொல்ல, அவங்க மாதிரி கிறிஸ்தவர்களுக்காக வாங்கி கொடுத்தாங்களா? இல்லையா. எங்க அண்ணன் இஸ்மாயில் ஒருத்தர் இருக்கிறார், நாங்க 3 பேர் எல்லா இடத்துலயும் போய் நல்லிணக்கம் பத்தி பேசுவோம். அவருக்காக வாங்கினாங்களா? இல்லையா. இந்தியாவில் இருக்கிற 30 கோடி மக்களுக்கான சுதந்திரம் கணிய வேண்டும் என்று அன்றைக்கு நாம போராடினோம். தனித்தனியா இந்துவுக்கு வேணும், இஸ்லாமியருக்கு வேணும், கிறிஸ்தவனுக்கு வேணும் நம்ம கேட்கவே இல்லை. இந்தியர்களுக்கான விடுதலை, சுதந்திரம். அதைத்தான் பாரதி ரொம்ப அழகாக சொல்லுகிறான். 21ஆம் நூற்றாண்டில் இன்றைக்கு 2014 அவசர அவசிய தேவை என்ன தெரியுமா? நான் இந்த திருக்கோவிலில் நடைபெறுகிற 72வது விழாவிலே சொல்லுகிறேன், யாவரையும் மதித்து வாழ் என்கிற மந்திர சொல் தான் இன்றைக்கு இந்தியாவிற்கு அவசர அவசிய தேவை என்பதை நாம் இந்த நேரத்தில் நன்றி உணர்வோடு பார்க்கணும். இது பாரதி சொன்ன வரி. பாரதி சொல்றான், நான் சொல்லல, ஒரு சங்கர் சொல்லல, பாரதி நமக்காக சொன்னான். ஏதாவது பிரிஞ்சு பிரிஞ்சு போய் கிடக்காங்களா? நீங்கிட்ட ஒரு சண்டையை போடுறாங்க, அங்கிட்ட ஒரு சண்டையை போடுறான். எத்தனை நாளைக்கு தான் நாங்க ஆளை வச்சு பாதுகாப்பு கொடுப்போம்? எல்லோரையும் மதித்து வாழ்ந்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து வருமா? இதை அழகாக கேட்கிறான். அதை நாம் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியது. கவிஞர் நெல்லை ஜெயந்தா இதே மேடையில் வந்து பேசியிருக்கிறார். அழகா சொல்றார் பாரதி பற்றி. பாரதி, நீ வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம், நீ சாகவே இல்லை என்கிறது சரித்திரம். எப்படி பாரதியை பத்தி சொன்ன வரிகள் தான். பாரதி, நீ வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம். பாரதி ஏழ்மையிலே பிறந்து ஏழ்மையிலே இறந்தானா? ஏழ்மையிலே பிறந்தாங்க, ஏழ்மையிலே இறந்தான். யாருக்காக யார்கிட்டையும் காசுக்காக போய் பாரதி கை கட்டினதா வரலாறே கிடையாது. காந்திட்ட போய் எப்படி எப்படி நெஞ்சு வைத்து நின்னானோ அதே மாதிரி தான் ஏவி மையப்பி செட்டியார்ட்டையும் அந்த புத்தகத்துடைய ரைட்ஸை கொடுக்கிற போது, என்ன மையப்பி செட்டியார் வாங்கிக்கிறீங்களா, எவ்வளவு பணம் தரீங்க கூட அப்படின்னா கூடியா அப்படி போயெல்லாம் அப்படி நிக்கல. சேர கொண்டாந்து போடுவான். சில முதலாளி போராடி உட்காரவே மாட்டான். இல்ல ஐயா உட்கார்ந்து நான் உட்கார்ந்தோம் ஐயா அப்படின்னா. அடிமைத்தனம்டா. எதுக்கு 47 சுதந்திரம்? எதுக்கு சுதந்திரம்? வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? பாரதி வந்து அவ்வளவு தெனாவட்டா இருந்தாடு. அதான் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அழகா சொல்றாரு, பாரதி, நீ வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம், நீ சாகவே இல்லை என்கிறது சரித்திரம். மறைந்து 94 ஆண்டு காலம் கழிச்சு உன்னை பேசிட்டு இருக்காண்டா ஒருத்தன். விட்டவாசல் கோவில்ல உட்கார்ந்து யாரோ ஒருத்தன் வேட்டியை கட்டிக்கிட்டு அவன் பாட்டுக்கு பாரதியை பத்தி பேசிட்டு இருக்கான். அப்ப நீ இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ இன்னும் சாகவே இல்லை என்று சொல்லுகிறது சரித்திரம். அப்படின்னா இதை விட பாரதியினுடைய அவசியத்தை நாம் எப்படி சொல்ல முடியும்? நினைச்சு பாருங்க. இதே ஜெயந்தா இன்னொரு கவிதையில் சொல்றாரு காந்தியை பத்தி. ஏன்னா அவ்வை பாட்டின் போது அந்த கிழவனை பத்தி தான் பேசணும். புக்கவாய் கிழவாய் காந்தி அழகா சொல்றாரு, காந்தி, அன்று உன்னிடம் பணமே இல்லை. காந்தி சுதந்திர போராட்டத்தில் இருந்தபோது அன்று உன்னிடம் பணமே இல்லை. இன்று நீ இல்லையெனில் அது பணமே இல்லை. இன்று நீ இல்லையெனில் அது பணமே இல்லை. காந்தி நோட்டு இல்லைன்னா அது பணமா கேக்குறான். அன்னைக்கு நீ உன்னட்ட பணம் இல்ல, இன்னைக்கு உன் படம் இல்லாமல் அது பணமே இல்லை. அதுதான் காந்தி அப்படின்னு சொல்றான். அப்ப எப்படியெல்லாம் ஒரு பெரிய செய்தியை கூட எளிமையாக சமுதாய பார்வை என்பது என்ன, இதை யார் நமக்கு வழங்கியது நினைத்து பாருங்க. அவை பாட்டி இல்லையா, மகாகவி பாரதி இல்லையா, இந்த 2 பேருடைய பரிணாம வளர்ச்சிதான் இன்றைக்கு இத்தனை கவிஞர்கள். கவிஞர் வாசவன், கவிஞர் கணேசன். மதுரையில மக்கள் தொகை எண்ணிக்கையை விட கவிஞர்கள் எண்ணிக்கை தான் அதிகம். என்ன கார்த்தி, நீங்க கூட கவிஞர் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க விட்டீங்கன்னா நான் கிளம்புறையா அப்படின்றார். கவிஞர்கள் தான் அதிகம். ஆனா கவிதை எப்படி இருக்கணும்? அதான் சொன்னான் பாரதி, பாட்டினில் அன்பு செய் என்கிறான். கவிதைகளிலே அன்பு செலுத்து.
மற்றவர்களை நேசிக்க பழகு. நீ எதையாவது சொல்லி குழப்பி விட்டு போயிடாத. 2 தெருவுக்குள்ள ஒரு சண்டை எடுத்து விட்டு போயிடாத. பெரிய புராண செம்மல் வந்துட்டு இருக்கிறார் பாருங்க. இந்த இளம் வயதிலே பேசுவதற்காக வருகிற அவருக்கு நம்முடைய ஒரு வணக்கத்தை எல்லோரும் நல்ல ஒரு கடவுளை விட்டு கொடுக்கணும். அப்ப அதுபோல சொல்லப்படுகிறது. எனவே நாம் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றாலும் கூட இந்த பாரதியும் அவையும் கலந்து பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு செய்தி சொல்லுகிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எவ்வளவு எளிமையான மனுஷன். ஒரு காளி கோயில் பூசாரிங்க எப்படி இங்க வந்து அண்ணன் நம்ம நாகராஜன் பாருங்க, இந்த ஒரு முனீஸ்வரர் ஆலயம், நம்ம ரவி இவங்கெல்லாம் இப்படி இந்த கோவில்ல வந்து பூசை செய்து இந்த ஆலயத்தை பாதுகாக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு பெரிய காளி கோவில்ல சாதாரண ஒரு பூசாரி ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருடைய கனவுல வந்த தாய் உன்னுடைய மனைவியே காணிதானடா என்று சொல்லுகிறார். அன்னை சாரதா தேவியை வணங்கினார், தன்னுடைய மனைவியை வணங்கினார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு பல்லாயிரம் சீடர்கள். எப்படி நம்மளோட சீடர்கள் நண்பர்கள் மாதிரி கவிஞர் வாசவன் பன்னீர்செல்வம் நண்பர்கள் மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு பல்லாயிரம் சீடர்கள். அந்த சீடர்களில் ஒருவர் சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்ப தன்னுடைய கோவிலுக்கு பக்தர்கள் வந்தாலும் லட்டு பிரசாதம் கொடுப்பார். தொண்டையில வச்சு சாதம் கொடுத்தாருல அண்ணன் நம்ம நாகராஜன், எனக்கு மாத்திரம் தரல, அதை அந்த நேரத்தில் சொல்லிடணும். பையில கொடுப்பேன்றாரு, கையில கொடுப்ப சும்மா ஒரு எதுக்கு நகைச்சுவையா சொன்ன பிரசாதம் கொடுப்பாங்க கோவில்ல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய கோவிலுக்கு காளி கோவிலுக்கு எத்தனை ஆயிரம் பக்தர்கள் வந்தாலும் லட்டு பிரசாதம் கொடுப்பதை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார். விவேகானந்தர் அங்கே சீடராக வந்ததற்கு பின்னால் ஒரு நாள் பார்க்கிறாரு, இந்த லட்டு இங்க எப்படி சாதம் அப்படியே அண்டாண்டவா செஞ்சு வச்சிருந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி லட்டு வந்து ஒரு மூலையில அப்படியே குமிச்சு வச்சிருக்காங்க. அந்த லட்டை நோக்கி எறும்பு படையெடுத்து வருது, சிற்றெரும்புகள் படையெடுத்து வருது. நம்ம ஊர்ல சிற்றெரும்பு ஒண்ணு கடிச்சிச்சான்னு ஒரு பாட்டு எழுதிவாங்க பாட்டு, அந்த மாதிரி எறும்பு இல்ல. அந்த லட்டு பிரசாதத்தை நோக்கி எறும்பு நிறைய வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தவங்க சுவாமி விவேகானந்தர் மனதெல்லாம் பதறிட்டார். அடடா, லட்டு பிரசாதம் பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டியதாச்சு, அதை பத்திரமா கொடுக்கணுமே. இப்படி இந்த இளம் வயதுல பக்தி அவர் கொடுக்கிறாரோ அந்த மாதிரி சுவாமி விவேகானந்தர் பக்தர்களுக்கு நல்ல அந்த பிரசாதத்தை பத்திரமா கொடுக்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டார். ஆனா அந்த எறும்பை தொந்தரவு பண்ணக்கூடாது. எறும்பும் உயிரினம் தான், அந்த லட்டை சாப்பிட போகிற மனிதனும் உயிரினம் தான். இந்த எறும்பை நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் எறும்பிடம் இருந்து இந்த லட்டை பாதுகாக்க வேண்டும். எப்படி ரெண்டு நடக்கும்? இருக்க தலைவன் பல பேருக்கு இது தெரியாது. அதனாலதான் அவன் பிரிக்கணும்னு நினைக்கிறான், ரெண்டையும் ஒண்ணா வைக்கணும்னு நினைக்கிறது இல்லை. உடனே சுவாமி விவேகானந்தர் என்ன செஞ்சாரு, இந்த எறும்பிடம் இருந்து இந்த லட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் அந்த லட்டை சுற்றி ஜீனி எடுத்து அப்படி ஒரு கோலம் மாதிரி போட்டார். ஜீனியை கையில அள்ளி, ஜீனியை சின்னமா அப்படியே பொடிசா இருக்கும், காத்து மாதிரி இருக்கும், உப்பு இந்த நசுக்கப்பட்ட உப்பு மாதிரி அப்படியே எடுத்து போட்டார். போட்டா வந்த எறும்புகள் எல்லாம் அந்த ஜீனியை நோக்கி போனது. அந்த எறும்புகள் எல்லாம் ஜீனியை சாப்பிட்டு சுவைத்து விட்டு அப்படியே ஒதுங்கி போயிடுச்சு. லட்டு பாதுகாக்கப்பட்டது. பக்தர்களுக்கு எல்லாம் பிரசாதம் பத்திரமா வழங்கப்பட்டது. இந்த சம்பவம் முடிந்தோன்னா சுவாமி விவேகானந்தருக்கு ஒரே மகிழ்ச்சி. எறும்பிடமிருந்து லட்டை பாதுகாத்து விட்டோம், ஆனால் இந்த எறும்புடைய நோக்கத்தை நாம் தடுத்து விட்டோமே. பாருங்க எப்படி கிரியேட்டிவிட்டி. 6வது அறிவு சுயமரியாதை. தந்தை பெரியார் சொன்னது இதுதான், சுயமா சிந்திக்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. கடவுளை மாத்திரம் நீ எதிர்க்கணும் அப்படின்லாம் அவர் சொல்லல. நம்மாடு வயிற்றுக்காக பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பேர். அங்க வயிற்ற கழுவணுன்றதுக்காக அவர் சொல்லி வயிற்ற கழுவிட்டு இருக்காங்க. அவர் சுயமா சிந்திக்கணும்னா உடனே சுவாமி விவேகானந்தர் அந்த எறும்பிடம் இருந்து அன்றைக்கு லட்டை பாதுகாத்தார். அதற்கு பதிலாக ஜீனியை பதிலாக கொடுத்தார். ஆனால் அந்த எறும்பினுடைய விஷன் என்ன? சிகாகோ உரையில சுவாமி விவேகானந்தர் சொல்றார், நான் ராமகிருஷ்ண மடத்திலே ஒரு சாதாரண பக்தனாக இருக்கிற போது எறும்புகளிடமிருந்து இந்த லட்டு பிரசாதத்தை பாதுகாப்பதற்காக ஜீனியை கோலமாக இட்டேன். அந்த எறும்புகளுடைய நோக்கம் தடுமாறி அன்றைய தேவையான ஜீனியை எடுத்துக்கொண்டு எறும்புகள் போய்விட்டது. ஆனால் எதிர்கால இளைஞர்களே, உங்கள் நோக்கங்களை தவறவிடாதீர்கள். உங்களுடைய இலக்கு பெரிதாக இருக்கிறது என்றால் உங்களை இடைமறிப்பதற்கு ஜீனி பிரசாதம் கொடுத்தது போல நிறைய பேர் உங்களை தடுமாற்றம் செய்வார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் தடுமாறிவிடக் கூடாது, இலக்கை நோக்கி நீங்கள் பயணப்பட வேண்டும் என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். இதைத்தான் பாரதி அழகா சொல்றான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாரதியினுடைய வரிகள் பார்த்தீர்கள் என்றால் இது போன்ற சம்பவங்களை நிறைய முன்னிறுத்தித்தான் நுண்ணிய கருமம் எண்ணி துணி மை பாட்டி ஒன்றை வேண்டல் சொல்றார். விவேகானந்தர் செஞ்சதுங்க அது அவை பாட்டி என்னைக்கு சொல்லிட்டா, 12ஆம் நூற்றாண்டு. நம்மால் விட்டீங்கன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணுவான். அவை பாட்டியில 3 பாட்டி இருக்கு, எந்த பாட்டி? எந்த பாட்டியா இருந்தா உனக்கு என்ன நல்ல விஷயம் சொன்னாங்களா கேட்டு போயிட்டே இருக்க.
அவை பாட்டியில 3 பாட்டி இருக்கான். இங்க தனி மனித ஒழுக்கத்தை காணும் தமிழ்நாடு. இவன் 3 பாட்டியா 4 பாட்டியா 5 பாட்டியா? உங்க தனிப்பட்ட கதையை நாங்க பேசினா என்ன பதிலே சொல்ல முடியாது. அதுக்கு 10 நாள் போடணும். அண்ணா 1 மணி நேரத்துல பேசுங்க. அப்ப நுண்ணிய கர்மம் எண்ணி துணி என்கிறாள் ஒன்றை கேட்டதிலே அவை பாட்டி. இதைத்தான் அன்றைக்கு சுவாமி விவேகானந்தர் எளிமையா சொன்னார். சிறிய காரியத்தை கூட ஆராய்ந்து செய். அவை பாட்டி சொன்னது கிட்டத்தட்ட 900 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல காலம் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொருத்தர் ஒரு இன்னைக்கு தமிழாசிரியர் சொன்னார், ஐயா வேலாயுதனார் சொன்னாரு, அவர்கிட்ட படிச்ச மாணவர் அந்த நாகராஜன். அது என்ன வேலாயுதத்தை படிச்சுட்டு கூட ஒருத்தர் முன்னேறி இருக்காராயா அப்படின்னு கேட்டேன். ஏய் நீ என்ன அப்படி சொல்ற அப்படின்னாரு. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிற சிறிய காரியமாக இருந்தாலும் அதை ஆராய்ந்து செய். ஒரு சின்ன செயல், ஆனால் அதற்குள்ளே ஒரு தேவை. உன்னுடைய நுண்ணறிவை பயன்படுத்து. அந்த நுண்ணறிவை நாம் பயன்படுத்த வேண்டும். கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை. இல்லையா? கண்ணதாசன் சொல்றான். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் பாட்டுல 1001 எம்ஜிஆருடைய படத்துல சமுதாய கருத்தை வைக்கிறான் கண்ணதாசன். போய் எப்படி வைக்கிறான் பாருங்க. கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும், அதுதான் விடுதலை. இந்த மக்கள் அந்த மக்கள்லாம் சொல்ல, கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோயில் போல நாடு காண வேண்டும் விடுதலை. கோயில்கள்ல தான் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கான். பள்ளிவாசல்ல போனா 2 நிப்பாட்டுறாங்களா இல்லையா?